Hi viewers, welcome to Kaushik Tech channel. So இந்த ப்ரிவியூல பார்க்குற மாதிரி ஒரு ஒயிட் போர்டு அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கேன்வான் என்ட்ரு பண்ணுங்க. உள்ள போயிடும் கிரியேட் எ நியூ டிசைன் போங்க. அதில் 1920 பிக்சல் 1080 என்ட்ரு பண்ணுங்க. கிரியேட் நியூ டிசைன். நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஒயிட் போர்டு அனிமேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆட் எ ஹெட்டிங். நீங்கள் என்னென்ன எழுத போகிறீங்கன்னு சொல்லிட்டு இதில் இது பண்ணிங்க ரைட் பண்ணிங்க. இதில் நான் பண்ண போகிறது அனிமல் நேம் வித் இமேஜஸ். ஓகே, ஸோ அனிமல் நேம்ஸ் வித் இமேஜ் போட்டேன். அட் த ஆட் சப்ஹெட்டிங் இதில் சின்ன சின்ன டாபிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் அனிமலோட நேம் பார்த்தீங்கன்னா டைகர். நான் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அனிமேஷன் டுட்டோரியல் மாதிரி டைகர்னு என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். அதோட ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கிறேன். அதை ட்ராக் பண்ணி ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ ட்ராக் பண்ணி இங்கே வைக்கிறேன். அடுத்து இதுக்குள்ளே இமேஜ் இதில் சர்ச் பண்ண போது அந்த சர்ச் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போய்ட்டு டைகர்னு என்ட்ரு பண்ணிங்கனாலே வந்துடும். டைகர்னு என்ட்ரு பண்ணுங்கள். அதில் கிராஃபிக்ஸ் ஆர்ட் இருக்கும், ஃபோட்டோஷாப் இருக்கும், கிளிப் ஆர்ட் இருக்கும், வெக்டார் இமேஜ் நிறையா இருக்கும். இதில் சில இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும், சில இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அதில் வந்து க்ரௌன் மாதிரி இருக்கும். அந்த இது வேணால் க்ரௌன் இல்லாத பாருங்கள். க்ரௌன் இல்லாத பார்த்தா அது வந்து கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே வைக்கும்போது நமக்கு அந்த ஒயிட் போர்டில் வந்துடும். நம்ம ட்ராக் பண்ணி ஜூம் பண்ணி ஸ்கேல் பண்ணி வச்சுக்க போகிறோம். நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுவேன், டூப்ளிகேட் இமேஜை க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறது ஒரு 3 அனிமல் நேம் வித் இமேஜ். அடுத்த அனிமல் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட். ஸோ எலிஃபண்ட் என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பிக்சர் வந்து சர்ச் பண்ணுறேன். எலிஃபண்ட் போடுறேன், டைப் பண்ணுறேன். இப்போ எலிஃபண்ட்டோட அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாக வரும். நிறைய கிளிப் ஆர்ட்டு, வெக்டார் இமேஜஸ்ஸு, ஃபோட்டோகிராஃப். இதில் க்ரௌன் இல்லாத தான் எடுக்கணும். இந்த க்ரௌன் பட்டன் இல்லாத இருக்கணும். ஏன்னா அதுக்கு தான் நமக்கு பணம் கட்ட தேவையில்லை. இது ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு ட்ராயிங் அல்லது ஒரு ஆர்ட் சொல்லலாம். அதை பார்த்தா இந்த இமேஜ் நல்லாயிருக்கும். இந்த இமேஜ் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ட்ராக் பண்ணி ஜூம் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஓகே, வச்சாச்சு. அடுத்து இதை டூப்ளிகேட் பண்ண போகிறேன். ஏன்னா அடுத்து ஒரு அனிமல் நேம் பார்த்தீங்கன்னா லைன். இந்த அனிமேஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஏன்னா நம்ம சொல்கிறத விட ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி காமிச்சோம்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். இப்போ லைன் போகிறேன். லைன் எந்த இமேஜ்னு எடுத்துட்டு அதை ட்ராக் பண்ணி இந்த லைன் எடுத்து ட்ராக் பண்ணி வச்சுக்க போகிறேன். அடுத்து ஜூம் பண்ணி தேவையான இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ நான் 3 ஸ்லைடை க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, அதை வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணி ஒரு ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து நம்ம இதை வந்து என்னென்னா வீடியோவை கன்வெர்ட் பண்ணணும். அந்த ஃபோல்டரை பார்த்துக்க போகிறேன். அது ரேர் ஃபைலில் இருக்கும். ஜிப்பை வந்து அன்சிப் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் போட்டோம்னால ஆட்டோமேட்டிக்காக அன்சிப் ஆகிடும். அந்த இடத்துல ஃபோல்டருக்குள்ளே இந்த 3 இமேஜ் இருக்கும். அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்க போகிறோம். அடுத்து நேராக திருப்பி ஹோமில் போயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கிளிக் பண்ணிட்டேன். கிரியேட்டிவ் வீடியோ. ஃபஸ்ட் நான் என்னன்னா இதில் வந்து ஸ்பீட் பெயிண்ட் டைப் பண்ணுறேன். ஸ்பீட் பெயிண்ட் டைப் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நம்மளோட அனிமேஷனுக்கு வந்து இந்த மோடு தான் நமக்கு தேவை. ஆக்சுவல் அதை கிளிக் பண்ணுறேன். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு பிஎன்ஜி ஃபைலாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இது 60 FPS வச்சுக்கிறேன், ஃப்ரேம் per second வச்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு உள்ள ட்ராயிங் வந்து சூஸ் பண்ணுறேன். அந்த பிஎன்ஜி ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்துருச்சு 60 FPS வந்துருச்சு. அதுக்குள்ளே நான் கொடுத்த செட்டிங்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதை 2 டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை அனிமேட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம வரைகிற மாதிரியே கையால் வரைகிற மாதிரியே காமிக்கும். ஆக்சுவலாக கையால் எப்படி வரைஞ்சா எப்படி இருக்கும், அனிமேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இந்த வர்ற இமேஜ் வந்து என்னென்னா பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணிக்கங்க. செட் டு பேக்ரவுண்ட் போட்டுங்க. அடுத்து அழகாக பேக்ரவுண்டாக செட் ஆகிடும். இது வீடியோவாக கன்வெர்ட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, வீடியோ கன்வெர்ட் ஆகிடுச்சு. அந்த ஒயிட் கலரில் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ கையால் வரைகிற மாதிரியே இருக்கும். நம்ம எப்படி வரைஞ்சி சொல்லி கொடுக்குற மாதிரியே அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லாயிருக்கும். அனிமல் இமேஜஸ் நேம்ஸ் வித் இமேஜ் டைகர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பட்டன் நம்ம ஏற்கனவே அடுத்து வரைஞ்சிருந்தோம்ல எலிஃபண்ட். அதை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதை சூஸ் ஃபைல் போகிறோம். அதை எடுக்கிறோம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன அந்த செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அனிமேட். திருப்பி இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடு வச்சு தான் இது. ஸ்பீடுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும், ப்ராசஸ் முடிஞ்சிடும்.
இதே அனிமேட் பண்ணி காமிங்க. இது வந்து செட் டு பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, ஃபினிஷ் ஆயிடுச்சு. நமக்கு அந்த இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாட்டு வந்து ப்ரீவியூ காமிக்கும். அனிமேட் பண்ணுறது எப்படி அப்படி வரைகிற மாதிரியே வரைஞ்சிட்டு நேம் போட்டு எலிஃபண்ட் போட்டு அழகாக காமிக்கும். அடுத்த இமேஜ் என்னது நம்ம வரைஞ்சது பார்த்தீங்கன்னா டைகர் வரைஞ்சிச்சு, எலிஃபண்ட் வரைஞ்சிச்சு. அடுத்து லைன், திருப்பி ப்ளஸ் பட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துக்கு போங்க, அப்லோட் ஃபைலில் போங்க, அந்த லைனை கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் கொடுங்க, நேராக இது வந்துடும். அடுத்து நான் சொன்ன செட்டிங்ஸ் அப்படி வச்சுங்க. 60 fps பேக்ரவுண்ட் அந்த ரெண்டு இதையும் டிக் பண்ணிக்கோங்க. அனிமேட் இமேஜ் கொடுங்க, அனிமேட் ஆகும். இதை செட் டு பேக்ரவுண்ட் போட்டுருங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் உங்களோட லைக் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, செம்மையாக இருக்குங்க. இதை பாருங்கள், நிறையா இருக்குது. இதில் நிறையா ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம் கேன்வா யூஸ் பண்ணிட்டு. இது நமக்கு தெரியாமலே இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதை கற்றுக்குங்க, நிறையா நம்மளே வீடியோ மேக் பண்ணலாம். அடுத்து என்னென்னா டவுன்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்மளோட வீடியோ முடிஞ்சு போச்சு. டவுன்லோட் பண்ணிவிட்டு MP4 டவுன்லோட் பண்ணுங்கள். இது எங்கே ஸ்டோர் ஆகின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக MP4 நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம பசங்களுக்கு போட்டு காமிக்கலாம், அல்லது நீங்கள் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டு காமிக்கலாம். ஓகே, சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். நீங்கள் இன்னொருத்தவங்க யூடியூப் சேனலுக்குலாம் போய் நம்ம டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நம்மளே க்ரியேட் பண்ணி நம்மளோட ஒரு ஓன் மெத்தடில் நம்ம க்ரியேட் பண்ணி பசங்களுக்கு காமிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஏஐ டியூட்டோரியல்ஸ்லாம் போடுறேன். என்னோட சேனல் விசிட் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேம் வந்து கௌசிக் ராக்ஸ். ஓகேயா, பாருங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸு எனக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.